வாழ்க்கை பருவங்களை குறித்து இந்த காலாண்டு படித்து வருகிறோம். மாற்றத்திற்கு ஆயத்தம் செய்தல் பற்றி இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. ஜெபம் பண்ணுவோம். இந்த பூமியை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மாற்றியதன் மூலம் மனிதன் பேரில் நீர் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்திய எங்கள் நல்ல தேவனே, நீர் செய்து வருகிற மாற்றங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக மாற்றங்களை நீர் செய்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் இறுதியில் அது எங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும் என்கிற நம்பிக்கையை நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே நடந்து வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தவிர்க்க முடியாத பல மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அந்த மாற்றங்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட ஆயத்தத்தை செய்ய வேண்டும் என்பதை தேவரீர் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். வண்ணத்து பூச்சியை பார்த்திருப்பீர்கள். நம்ம எல்லாருக்கும் சுவை நரம்புகள் நம்முடைய நாவில் இருக்கின்றன. ஆனால் வண்ணத்து பூச்சிக்கு சுவை அரும்புகள் அதன் கால்களில் இருக்கின்றன. அந்த சுவை அரும்புகளை அது எதற்காக பயன்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய சுவை அரும்புகளை போன்று 200 மடங்கு அதிக திறனை பெற்றுள்ள அந்த சுவை அரும்புகளை ஒரு இலை எப்படிப்பட்டது என்று கண்டுபிடிப்பதற்காக அது பயன்படுத்துகிறது. வண்ணத்துப்பூச்சி இலையை சாப்பிடுவதில்லை. ஆனால் தான் முட்டையிடுவதற்கு முன்னராக அந்த இலை எப்படிப்பட்டது என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தன்னுடைய கால்களை அது பயன்படுத்துகிறது. சில இலைகள் பாதிக்கப்படும் போது சில நச்சுப் பொருட்களை வெளியிடும். அப்படி நச்சுப் பொருட்களை வெளியிடக்கூடிய ஒரு இலையின் மேல் இந்த வண்ணத்துப்பூச்சி முட்டையிட்டு விட்டால் அதிலிருந்து வெளிவருகிற கம்பளிப்பூச்சி அந்த இலையை சாப்பிட்டால் இறந்துவிடும். அதை தவிர்ப்பதற்காக நச்சுப்பொருள் வெளியிடாத இலை எது என்பதை சோதித்து பார்ப்பதற்கு அது தன்னுடைய கால்களை பயன்படுத்துகிறது. தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேண்டும் என்பதை குறித்து வண்ணத்துப்பூச்சி அக்கறையுடன் இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையை தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கம்பளிப்பூச்சி வெளியே வந்த பிறகு அந்த இலையை சாப்பிட்டு வளர்கிறது. வெகு வேகமாக அதன் வளர்ச்சி இருக்கும். கம்பளிப்பூச்சிகளுக்கு எலும்பு தோடானது அதன் உடலின் வெளிப்பகுதியில் இருக்கிறது. அது தோடு மிகவும் உறுதியாக இருந்ததென்றால் கம்பளிப்பூச்சி வளர முடியாது. எனவே கம்பளிப்பூச்சி வளர்வதற்கு ஏதுவாக அவ்வப்போது அந்த தோடு உடைந்து புதிய தோடு உருவாகிறது. மாற்றத்திற்கு அதன் தாயும் சரி அதன் குஞ்சுகளும் சரி ஆயத்தமாக இருக்கின்றன என்பதையே இதை காட்டுகின்றன. தன்னுடைய குழந்தை பிறந்து வளரும்போது அதற்கு பாதிப்பு ஏற்படாதவாறு ஆயத்தங்களை அந்த வண்ணத்துப்பூச்சி செய்கிறது. இயற்கையாகவே அந்த கம்பளிப்பூச்சி வளரும்போது தன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தோடு உடையவும் கிட்டத்தட்ட ஒரு கம்பளிப்பூச்சியின் வாழ்க்கையில் 5 முறை இந்த தோடு உடைகிறதாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை செய்வதற்கு அந்த கம்பளிப்பூச்சியும் தயாராக இருக்கிறது. தேவன் அப்படி இயற்கையாக அவற்றை படைத்திருக்கிறார். இந்த தன்மை நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்வார் என்றால் மாற்றங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மாற்றத்திற்கேற்ற வகையிலே நாம் மாற வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. மாற்றத்தை ஏற்க மனிதர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? வேதாகம சம்பவங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 1ஆம் நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பவுல் குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்திற்காக பயணப்பட்ட போது சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தபோது அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று இந்த வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். ஞானஸ்நானம் என்பது பழைய வாழ்க்கைக்கு மறித்து புதிய வாழ்க்கையை துவங்குதலாகும்.
அந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துகிறார். இதுவரை எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை அவர்கள் துவங்குவதற்கு இந்த ஞானஸ்நானம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே அவர்கள் பழைய வாழ்க்கையை மறந்து புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்களா? இதுவரை அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்ந்த அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளோ தூரம் ஆயத்தமாக இருந்தார்கள்? சம்பவங்கள் என்ன சொல்கின்றன? தேவன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை முதலாவதாக நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 13:21 சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எகிப்தியருக்கு 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து அனுப்பும்படியாக பார்வோனை ஆண்டவர் தூண்டினார். 10வது வாதையின் போது நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று அனுமதி கொடுத்தான். அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்றபோது அவர்களுக்கு முன்னராக தேவன் தாமே அவர்களை வழிநடத்தி சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். பகலில் மேகஸ்தம்பமாக அது காட்டப்பட்டது, இரவில் அக்கினி ஸ்தம்பமாக காட்டப்பட்டது. அந்த ஸ்தம்பமானது தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருந்தது. ஸ்தம்பம் என்றால் தூண் என்று அர்த்தம். ஒரு தூண் போன்று ஒரு காட்சியினாலே தேவன் அவர்களை வழிநடத்தினார். ஆண்டவர் அவர்களை வழிநடத்திய அந்த பாதையில் பிரச்சனை எதுவுமே இருக்காது என்று நாம் நம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் முன் செல்கிறாரே, பிரச்சனை எப்படி வரும்? பிரச்சனை வந்ததா இல்லையா என்பதை வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. செங்கடலின் கரையிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இருபுறமும் உயர்ந்த மலைகள், முன்னால் கடல் இருக்கிறது. திடீரென்று அவர்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் எகிப்தியரின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள். தப்புவதற்கு எந்த வழியும் இருப்பதாக தெரியவில்லை. இதுபோன்ற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறாரா இல்லையா என்று நாம் சந்தேகப்படுகிறோம், அல்லது ஆண்டவர் மேலே குறைபட்டு கொள்கிறோம். 10 வாதைகள் மூலமாக எகிப்தியரை வாதித்து தங்களை விடுதலை செய்த ஆண்டவருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை செய்வதற்கு வழி தெரியாதா என்று யோசிக்க முடிவது இல்லை. எகிப்தியர் மாத்திரமல்ல, நாமும் கூட அப்படித்தான் இருக்கிறோம். நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்று அவர்கள் சொன்னதாக யாத்ராகமம் 14:12 சொல்கிறது. புறப்படுவதற்கே அவர்களுக்கு விருப்பமில்லை என்று தெரிகிறது. தாங்கள் இருக்கிற வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டால் போதும், எதற்காக இங்கேருந்து புறப்பட வேண்டும் என்று தான் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதனால்தான் சிலர் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இங்கேயே வேலை செய்து இங்கேயே இருந்து விடுகிறோம், நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்வது பரவாயில்லை, உயிரோடாவது இருப்போமே என்று அவர்கள் சொல்வதை நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடிகிறது. தேவனால் தங்களை விடுதலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவர்கள் அவ்வாறு புலம்பிய போதும் கூட தேவன் அவர்களை விடுதலை செய்யவே செய்தார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் என்று சொன்னார். யாத்ராகம் 14:16. அவர் சொன்னபடியாகவே நடந்தது. வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து சென்றார்கள். அப்போதும் எகிப்தியருடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்தது. ஆனால் அந்த சேனை எந்த விதத்திலும் இஸ்ரவேலரை பாதிக்காதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தை சுட்டிக்காட்டிய அந்த ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக நின்றது என்று யாத்ராகமம் 14:20 நாம் வாசிக்கிறோம். அது என்பது அந்த ஸ்தம்பம் அல்லது தூண். எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஒரே தூண்தான் இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் தந்தது, எகிப்தியருக்கு அந்தகாரத்தை தந்தது. தேவன் அப்போதும் அவர்களுக்கு உதவி செய்யவே அவர்களோடு கூட இருந்தார். அவர்கள் கரையேறிய பிறகு எகிப்தியருக்கு என்ன நடந்தது என்பதையும் யாத்ராகமம் 14 சொல்கிறது. விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். மீண்டும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து
அவர்களை காப்பாற்றி அதே அற்புதத்தின் மூலமாக அவர்களை துரத்தி வந்த எதிரிகளையும் ஆண்டவர் அழியச் செய்தார். இவற்றையெல்லாம் அவர்கள் கண்ணால் பார்த்தபோது இனிமேல் அவர்களுக்கு சந்தேகமே வந்திருக்காது என்று நாம் எண்ண தோன்றலாம். அப்படி இருந்ததா இல்லையா என்பதை அவருடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்கக்கூடாது இருந்தது. அங்கே அவர்களை சோதித்தார். 3 நாட்கள் தண்ணீர் கிடைக்கவில்லை. மறுபடியும் பிரச்சனை வரத்தான் செய்கிறது. தேவன் அவர்களோடு நடக்கிறார், அவர்களுக்கு முன்னராக வழிநடத்தி செல்கிறார். ஆனாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. தண்ணீர் இல்லாமல் இறந்து போய்விடுவார்கள் என்கிற நிலை இருக்கும் என்றால் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். கடைசியாக அவர்கள் தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அங்கே அவர்களை சோதித்தார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த சோதனையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். பிரச்சனை என்ற மாத்திரத்தில் புலம்புவது தான் மனிதனுடைய இயற்கையாக இருக்கிறது. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவரை அவர்கள் நம்பினால் தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. மாராவிலே தண்ணீர் கசப்பாக இருந்தபோது அந்த கசப்பான தண்ணீரை மாற்றுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மோசேக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். மோசே அப்படி செய்தபோது அங்கே அந்த தண்ணீர் சுவையான தண்ணீராக மாறியது. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:3-4 வாசிக்கிறோம். ஞான போஜனம், ஞான பானம், ஞான கண்மலை என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். ஆவிக்குரிய போஜனத்தை புசித்தார்கள், ஆவிக்குரிய பானத்தை குடித்தார்கள், ஆவிக்குரிய கண்மலையாகிய கிறிஸ்து அவர்களை வழிநடத்தினார் என்றெல்லாம் இந்த வசனங்கள் சொல்கின்றன. தண்ணீர் குடிப்பது, அற்புதமான முறையில் போஜனம் கிடைத்தது எல்லாம் சரீரத்தை போஷிப்பதற்காக மாத்திரமல்ல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஞான போஜனம் என்பது வெறும் போஜனத்தை அவர் சுட்டி காட்டவில்லை, ஆவிக்குரிய போஜனத்தை சொல்லுகிறார். ஞான பானம் என்பது வெறும் தண்ணீரை சொல்லவில்லை, ஆவிக்குரிய தண்ணீரை குறிப்பிடுகிறார். ஞான கண்மலை என்பது வெறும் ஒரு மலையை சுட்டி காட்டவில்லை, இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து அவரோடு கூட சென்றதினால அவர்களுக்கு முக்கியமான ஆவிக்குரிய அனுபவங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றன. ஆனால் அவற்றை வெறும் பிரச்சனையாக மாத்திரம் பார்த்து நாம் பயப்படுகிறோம். அப்படி பயப்பட தேவையில்லை என்பதை இஸ்ரவேலருடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு போதுமான உணவு இல்லை. அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று பாருங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை என்று சொல்கிறார்கள். யாத்திராகம் 16:3. அவரே எங்களை கொன்று போட்டிருக்கலாம் என்கிறார்கள். அங்கே இருந்தபோது எங்களுக்கு இறைச்சி கிடைத்தது, எங்களுக்கு உணவு கிடைத்தது, உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே உணவுக்கு பிரச்சனையாக இருக்கிறது, நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு உணவு தாரும் என்று அவர்கள் கேட்டிருக்க வேண்டும், ஜெபித்திருக்க வேண்டும். இப்படி புலம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதமான முறையில் தேவையான உணவை கொடுத்தார். மாலையிலே காற்று வீசிய போது காடைகள் வந்து மூடின. தேவையான அளவுக்கு இறைச்சியை சாப்பிட்டார்கள். மறுநாள் காலையிலே மன்னா பெய்திருந்தது. மன்னாவை பொறுக்கி தங்களுக்கு தேவையான உணவை அவர்கள் சமைத்து கொண்டார்கள். அன்று துவங்கி அவர்கள் கானான் தேசத்திற்கு சென்று சேரும் வரை தினமும் மன்னா பெய்தது. ஓய்வு நாள் தவிர மற்ற 6 நாட்களிலும் மன்னா பெய்தது. அந்த மன்னாவை சேகரித்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு ரெவிதீம் என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லை. மறுபடியும் முறுமுறுக்கிறார்கள். அப்படி முறுமுறுத்த போது ஆண்டவர், கண்மலையில் உன் கோலினால் அடி தண்ணீர் வரும் என்று சொன்னார். அதுபோல தண்ணீர் வந்தது. இந்த சம்பவங்களை அடையாளமாக வைத்துதான் ஞான கண்மலை, ஞான தண்ணீர், ஞான போஜனம் என்றெல்லாம் பவுல் குறிப்பிடுகிறார். கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்து அவருடைய தாகத்தை தீர்த்தது போல ஞான கண்மலையாகிய இயேசுவிடத்திலிருந்து ஆவிக்குரிய தண்ணீர் வந்து மனிதனுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். இப்படியெல்லாம் நடந்ததினாலே அவர்கள் தேவனை முழுவதுமாக நம்பி தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார்களா? தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உணவை தருகிறார், நமக்கு தண்ணீர் தருகிறார், எதிரிகள் மத்தியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்பதையெல்லாம் அவர்கள் கண்கூடாக கண்டபோது அவர்கள் தேவனை முழுவதுமாக நம்ப ஆயத்தமாக இருந்தார்களா?
கொரிந்தியரில் பவுல் சொல்வதை பாருங்கள். அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கிற அந்த சமயத்தில் தானே அவர்கள் தேவனை மறந்து விக்கிரக ஆராதனையும் செய்தார்கள். 10 கற்பனையை ஆண்டவர் ஜனங்களிடத்தில் பேசிய பிறகு அந்த கற்பனை பலகையை பெற்று வருவதற்காக மோசே மலைக்கு சென்றார். அவர் திரும்பி வருவதற்கு முன்னராக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் சொல்கிறது. ஆரோனை பார்த்து இஸ்ரவேல் சபையின் மூப்பர்கள் பேசிய வார்த்தைகள் இவை: மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஆரோனிடத்தில் தங்களுக்கு கடவுள் வேண்டும், மோசே இல்லை, வேறே கடவுள் வேண்டும், கடவுளை செய் என்று சொல்கிறார்கள். அவன் ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை சுற்றிலும் அவர்கள் விளையாடி ஆடி பாடியதாக வேதாகமம் சொல்கிறது. கண்கள் காண ஒருவர் வேண்டும், அதுதான் முக்கியம். காணாத தேவன் நம்மோடு இருப்பதை காட்டிலும் கண்கள் காண ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டால் நமக்கு திருப்தி வந்து விடுகிறது. தேவனை நம்மால் நம்ப முடியவில்லை. அந்த மனிதன் உதவி செய்ய வேண்டும் என்றாலும் தேவன்தான் அந்த மனிதன் மூலமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து அந்த மனிதனை நாம் நம்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுக்கு தேவனோடு நேரடி உறவு இல்லை. மோசே சொன்னதனால் செய்தார்கள். மோசே வழிநடத்திய போது மோசே தன்னோடு இருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் மோசையை காட்டிலும் தேவன் முக்கியமானவர் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இப்போது விக்கிரக ஆராதனை செய்வதற்கு அவர்கள் கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை முறை இது போன்ற தவறை நாம் செய்து விடுகிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு பதிலாக இந்த நபர் என்னோடு இருக்கிறார், இந்த ஆள் என்னோடு இருக்கிறார், எனக்கு உதவி போதும் என்கிற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது அல்லவா? அதை விக்கிரக ஆராதனை என்று சொல்லாமல் என்ன சொல்வது? எகிப்திய பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் முழுவதும் வெளிவர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதையே இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன. இன்னொரு தப்பையும் அவர் குறிப்பிடுகிறார்: அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. இது மோவாபிய பண்டிகை ஒன்றிற்கு இஸ்ரவேலர் சென்று அந்த பண்டிகையில் அவர்கள் கொண்டாடிய அந்த வேசித்தனத்தை இவர்களும் கடைப்பிடித்ததாக குறிப்பிடுகிறார். இந்த சம்பவத்தை எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மோவாபியர் என்ன செய்தார்கள் என்பதை 2ஆம் வசனம் சொல்கிறது. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். முக்கியம் என்று பிறர் சொல்லுகிறவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றை முக்கியமானதாக நினைத்தால் என்ன ஆகும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. தேவன் எதை முக்கியம் என்று சொல்கிறாரோ அதுதான் முக்கியம். நம்முடைய நண்பர்களும் நமக்கு பழக்கமானவர்களும் எதை முக்கியம் என்று சொல்கிறார்களோ அதை முக்கியப்படுத்துவது சரியல்ல. தேவன் வேண்டாம் என்று சொல்லியிருப்பதை நாம் ஒதுக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் விக்கிரகத்தை வணங்கினார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனை எவ்வாறு அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள்? என்னாகமம் 21:4 சொல்கிறது: வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவு அடைந்தார்கள். அவர் நினைத்ததை காட்டிலும் அதிகமான நேரம் ஆகிவிட்டது, காலமாகிவிட்டது. சீக்கிரமாக கானான் தேசத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் 40 ஆண்டுகள் அவர்கள் சுற்ற வேண்டியதாகிவிட்டது. வெகு தூரம் அவர்கள் அலைந்து திரிவதாக அவர்களுக்கு தெரிந்தபோது அவர்களுக்கு எரிச்சல் வந்தது. தேவனிடம் கேட்டவுடன் நமக்கு கிடைக்காவிட்டால் நமக்கும் கூட அப்படித்தானே கோபம் வருகிறது. இந்த சம்பவத்தை தான் அங்கே பவுல் சொல்கிறார்: அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். தேவனுடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்படைத்திருந்தோம் என்றால் அவர் எப்படி செயல்படுகிறாரோ அப்படி செயல்படட்டும் என்று பொறுமையோடு காத்திருப்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படி காத்திருக்கும் போது தான் நாமும் மனது அமைதியாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும். இஸ்ரவேலருக்கு வந்தது போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் வரத்தான் செய்கின்றன. அதனால் பவுல் சொல்லுகிற ஆலோசனை என்ன? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் நிற்கிறேன் என்று நினைக்கிற பலர் விழுந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம்
சோதனையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. என பவுல் சொல்லுகிறார், எல்லோருக்கும் வருகிற சோதனை தான் உங்களுக்கும் வந்திருக்கின்றன. அதோடு அவர் சேர்த்து சொல்லுகிற இன்னொரு முக்கியமான உண்மை என்னவென்றால், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இங்கே உண்மையுள்ளவர் என்றால் நம்பத்தகுந்தவர். தேவன் நம்பத்தகுந்தவராயிருக்கிறார். பிரச்சனை வந்தால்தானே அவர் நம்பத்தகுந்தவராக இல்லையா என்பது நமக்கு தெரியும். பிரச்சனையே வரவில்லை என்றால் தேவனையே நாம் மறந்து விடுகிறோம் அல்லவா? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்புவதற்கான வழியை அவர் நிச்சயமாக நமக்கு தருவார் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவரிடத்தில் விட்டுவிடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அவர் எப்படி பார்த்து கொள்கிறாரோ அந்த வழியை முக்கியப்படுத்தாமல் அவர்தான் பார்த்து கொள்கிறார் என்று அவரை முக்கியப்படுத்துவதற்கும் பழகுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமாக இருக்கும். இஸ்ரேல் மக்கள் மாத்திரமல்ல, அநேகர் இது போன்றுதான் மாற்றங்கள் நிகழும்போது மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தாங்கள் மாறுவதாக நினைத்து கொண்டு சில மாற்றங்களை செய்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனது ஆயத்தமாக இல்லாததினால் பின்பு பின்வாங்குகிறார்கள். யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் என்று அப்போஸ்தலர் 4:37 சொல்கிறது. இந்த யோசே என்பவர் தான் பர்னபாஸ் என்று அப்போஸ்தலராலே அழைக்கப்பட்டவர். தனக்கு உண்டாகின்ற எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே பர்னபாஸ் வைத்தபோது அதை பார்த்து கொண்டிருந்த அநேகர் தாங்களும் அதுபோன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படி எல்லோரும் விற்று கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் கேட்கவில்லை, தேவன் சொல்லவும் இல்லை. அவருடைய மனதிலே ஏவப்பட்ட போது யோசே அப்படி செய்தார். அதை பார்த்து கொண்டிருந்த அநேகர் தாங்களும் அப்படி செய்தார்கள். அதில் ஒரு தம்பதியை பற்றி வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது. அனனியா சப்பிராள் என்று ஒரு தம்பதி இருந்தார்கள். அவர்களும் தங்களுக்குரியதை விற்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று பொருத்தனை செய்தார்கள். ஆனால் விற்ற பிறகு அவருடைய மனதில் மாற்றம் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம்? நமக்கென்று ஒரு பகுதியை வைத்துக்கொள்ள வேண்டாவா என்கிற யோசனை அவர்களுக்கு வருகிறது. அப்படியே வைத்து கொண்டார்கள். பேதுரு, இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்டபோது இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று பொய்யும் சொன்னார்கள். அதன் விளைவாக இருவருமே மரித்து போனார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அதுபோல் இன்றைக்கு நடக்கும் என்றால் நம்ம எத்தனை பேர் உயிரோடு இருப்போமோ தெரியவில்லை. ஆனால் மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு உற்சாகத்திலே நாம் பொருத்தனைகளை பண்ணிவிட்டு அந்த பொருத்தனைகளை கடைபிடிக்காத காலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது. சுய பெருமைக்காக நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் அப்படித்தான் இருக்கும். தேவனுக்காக என்று நாம் செய்ய முற்பட்டோம் என்றால் தேவன் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருக்கும். இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். தேவன் விரும்புகிற மாற்றம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் தாங்களாக நினைத்து கொண்ட மாற்றம் தேவை என்று ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். யாக்கோபு, யோவான் என்று 2 சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஆகிவிட்டால் ஒருவன் வலதுபுறமும் இன்னொருவன் இடதுபுறமும் உட்கார வேண்டும் என்று 2 பேரும் ஆசைப்பட்டார்கள். தங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு தங்கள் தாயையும் அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டதாக மத்திய 20:21 சொல்கிறது. சுய பெருமைக்காக பதவி தேடுதல் ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பதவி என்பது சேவைக்காக தேவன் கொடுக்கிற ஒன்று, நம்முடைய பெருமைக்காக அல்ல. நம்முடைய பெருமைக்காக பதவியும் பணத்தையும் தேடும்போது தான் அது பாவமாகிவிடுகிறது. சேவைக்காக அதை செய்தோம் என்றால் அதில் எந்த தவறுமே இல்லை. தேவன் விரும்பிய ஒரு மாற்றம் ஒரு வேலைக்காரனாக வேலை செய்கிற மாற்றமாகும். பணிமடைக்காரனாக வேலை செய்யவே பதவி என்று இயேசு குறிப்பிடுகிறார். இன்றைக்கு பதவியில் இருக்கிற எவரும் அப்படி நினைப்பதாக தெரியவில்லை. பெரிய பெரிய அரசு பதவிகளில் வருகிறவர்கள் தங்களை மற்றவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த மாற்றத்தை தேடவில்லை என்பது புரிகிறது. ஆனால் இயேசு விரும்பிய மாற்றம் அப்படிப்பட்டது அல்ல. அந்த மாற்றத்தை ஏற்பதற்கு இந்த சீஷர்கள் ஆயத்தமாக இல்லை என்பதைத்தான் அவர்கள் வேண்டிய வேண்டுகோள் நமக்கு காட்டுகிறது. ஆனால் பிற்காலத்திலே அவர்கள் மாறினார்கள் என்பது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இதே நிலையிலேயே அவர்கள் இருந்துவிடவில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம்.
ஆபிரகாம் சாராள் என்கிற தம்பதிக்கு குழந்தை இல்லை. குழந்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் குழந்தை இன்னமும் பிறக்கவில்லை. வயதாகி கொண்டே போகிறது. இந்த நிலையில் சாராள் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாள், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் என்று ஆதியாகமம் 16:2 சொல்கிறது. தேவன் தருகிற மாற்றம் அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. அவசரப்பட சாராள் தீர்மானித்தார். சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாமும் செவி கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. அன்றைய கலாச்சாரத்திலே அது சரியானதாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்பது தான். எனவே இந்த 2 பேரும் அதற்கு அவர்கள் காத்திருந்திருக்க வேண்டும். அப்படி காத்திராததினாலே ஆகாரை ஆபிரகாம் திருமணம் பண்ணினார். குழந்தை பிறந்தது. ஆகார் இந்த சாராளை அலட்சியம் பண்ணினாள். பிறகு ஆகாரையும் அவள் மகனையும் வீட்டை விட்டே துரத்துகிறார்கள். தேவன் சொன்ன காலம் வரைக்கும் மாற்றத்திற்காக காத்திராமல் தாங்கள் அவசரப்படும் போது இது போன்ற பிரச்சனைகளை தான் நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு ஆயத்தம் இல்லாமல் மாற்றங்களை மாத்திரம் விரும்பினால் பிரச்சனை தான் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் தானாக வருகின்றன. குடும்பத்திலே மாற்றங்கள் வருகின்றன. அப்படிப்பட்ட மாற்றங்களில் 2 முக்கியமான மாற்றங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஒரு மாற்றம் திருமணம். திருமணம் ஆகும்போது அந்த ஆணுடைய வாழ்க்கையிலும் பெண்ணுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆணுடைய வாழ்க்கையில் நிகழ்கிற மாற்றத்தை குறித்து நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு என்று தான் சொல்லியிருக்கிறதை தவிர விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைய கலாச்சாரம் விட்டு பிரிந்து என்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறது. பொதுவாக பெண் வீட்டார் இந்த வசனத்தை முக்கியப்படுத்தி பேசி நீங்கள் தனியாக இருக்க வேண்டும், வசனம் இவ்வாறு தான் சொல்லுகிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 45:10 இவ்வாறு சொல்லுகிறது, குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. சங்கீதம் 45:10. ஆணிடத்தில் தன் தகப்பனையும் தாய் விட்டு என்று சொன்னதென்றால் பெண்ணிடத்தில் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு என்று சொல்கிறது. பெண் வீட்டார் இதற்கு ஆயத்தமாக இருப்பார்களா? 2 குடும்பங்களுமே இந்த வசனங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே தாயும் தகப்பனும் முக்கியம் என்று இருந்திருக்கலாம். திருமணம் ஆன பிறகு அந்த ஆணுக்கு அவன் மனைவி முக்கியம், அந்த மனைவிக்கு அவருடைய கணவன் முக்கியம். முக்கியத்துவத்தில் மாற்றம் ஏற்படுகிறதே தவிர மற்றவர்களை ஒதுக்கிவிட வேண்டும் என்பது அர்த்தமில்லை. அந்த அர்த்தத்தில் வேதாகமம் சொல்வதாகவும் தெரியவில்லை. அப்படி சொல்வது என்றால் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு என்று 10 கற்பனையிலே ஒரு கற்பனையாக ஆண்டவரை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமில்லை. இதை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த மாற்றம் நமக்கு ஆசீர்வாதமான மாற்றமாக இருக்க முடியும். திருமணம் என்கிற அந்த மாற்றத்திற்குள்ளாக செல்கிறவர்கள் சில முக்கியமான கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் அன்பானவரா என்கிற கேள்வியை கேட்டு பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ரோமர் 3:23. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று 1 யோவான் 3:4 சொல்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று ரோமர் 13:10 சொல்கிறது. எனவே அன்பு இல்லாமைதான் பாவம் என்பதை மனதில் வைத்திருக்க வேண்டும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகியிருப்பதினாலே எல்லா மனிதர்களிடத்திலும் பூரண அன்பு இல்லை என்பது தெளிவாகிறது. திருமணம் ஆகும்போது ஒரு கணவன் தன் மனைவி தன்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதை விட தான் தன் மனைவியிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் முக்கியப்படுத்த வேண்டும். அதேபோல் ஒரு மனைவி தன் கணவன் தன்னிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட தான் தன் கணவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் முக்கியப்படுத்த வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட முக்கியப்படுத்துதல் இருக்கிறதோ அங்கே பிரச்சனை வருவதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் மாற்றம் மற்றவர்களில் நிகழ்த்துவதை விட நம்மில் நாம் செய்து கொள்வது தான் எளிதாக இருக்க வேண்டும். நம்மையே நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் நாம் எப்படி மற்றவர்களை மாற்ற முடியும்? இந்த நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கு எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்க வேண்டும்? ஒருவர் பொறை இருவர் நட்பு என்று சொல்வார்கள்.
ஆனால் பொறுத்து செல்வது யார் என்பது தான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்படி யாரால் பொறுத்து செல்ல முடியும்? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் மாத்திரமே அப்படி செய்ய முடியும் என்று வேதாகமம் சொல்கிறது. கலாத்தியர் 5:22-23 ஆவியை பெற்றவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த தன்மைகளெல்லாம் ஒருவரிடத்தில் காணப்படும் என்றால், ஆவியின் கனியாகிய அன்பு முதிர்ச்சி அடையும் போது அந்த கனியை தங்களுடைய வாழ்க்கையில் கணவன் தன் மனைவியிடத்திலும் மனைவி தன் கணவனிடத்திலும் காண்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் மாத்திரமே இப்படி செயல்பட முடியும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல, அடுத்தவரை மாற்றுவதை விட தான் மாறுவது தான் எளிது என்பதை மனதில் வைத்து இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த தன்மைகளெல்லாம் ஒரு குடும்பத்தில் காணப்படும் என்றால் அந்த குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். திருமணம் எனும் குடும்ப மாற்றத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம் இதுதான். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாறியிருக்க வேண்டும். தொடர்ந்து பவுல் சொல்வதை பாருங்கள். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. சில சமயங்களில் என்னுடைய கணவன் இப்படி இருந்ததினால் நான் அவனை வெறுக்கிறேன் என்ற மனைவியும், என் மனைவி எப்படி இருப்பதனால் அவளை நான் வெறுக்கிறேன் என்று கணவனும் சொல்கிறார்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று வேதாகமம் சொல்கிறது. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதா என்று பாருங்கள். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கும்போது இன்னொரு கேள்விக்கான பதிலையும் நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் சம்பாதிப்பவரா? குடும்பம் நடத்துவதற்கு பணம் அவசியமானதாக இருக்கிறது. 10 கற்பனைகளில் 4வது கற்பனையை சொல்லும்போது ஆண்டவர் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறார். வேலை செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால், சோம்பேறித்தனமாக நாம் இருந்தோம் என்றால் குடும்பத்தை ஆதரிப்பது எப்படி? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும் என்று நீதிமொழிகள் 24:33-34 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் நிலத்தை பகிர்ந்து கொடுத்தார். நிலம் இல்லாதவர்கள் என்று எவரும் இல்லை. எனவே அவர்கள் உழைத்தார்கள் என்றால் உணவுக்கு பஞ்சம் என்கிற பிரச்சனையே இல்லை. சோம்பேறிகள் தான் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் கூட நாம் வாழ்வதற்கு தேவையான வேலைகளை நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவனிடத்தில் கேட்டு வழிகாட்டுதலை பெற்று நல்ல வேலைகளை செய்து சம்பாதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வதாக, திருமணம் செய்து கொள்கிறவர்கள் தங்களுடைய தோழமை எப்படிப்பட்டது என்பதையும் யோசிக்க வேண்டும். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே என்று நீதிமொழி 22-24 சொல்கிறது. பல குடும்பங்கள் தங்களுடைய நண்பர்களாலே பிரிகிறது. பிரச்சனைகளை ஊதி பெரிதுபடுத்தி அவர்களை பிரித்து விடுகிற நண்பர்களாக பலர் இருக்கிறார்கள். அப்படி பிரித்து விடுகிற பேச்சை பேசுகிற நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள். கோபப்படுத்துகிறவர்கள், உக்கிரமுள்ளவர்கள் நமக்கு தோழர்களாக இருந்தார்கள் என்றால் பல சமயங்களிலே நமக்கு ஆதரவாக பேசுவதாக பேசி நம் குடும்பத்தை பிரித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மக்களிடமிருந்து பிரிந்திருப்பது நல்லது. பணிந்து போவது தான் நல்லது, தாழ்ந்து போவது நல்லது என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி தாழ்ந்து போகாதே என்று தூண்டுகிறவர்கள் நமக்கு நல்ல நண்பர்கள் இல்லை. திருவள்ளுவர் கூட ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்று சொல்லுகிறார். ஆற்றுவார் என்றால் வெற்றி பெறுகிறவர்கள். அவருடைய ஆற்றல், அவருடைய திறமை எங்கே இருக்கிறது? பணிதல், பணிந்து போவதில் தான் இருக்கிறது. அது சான்றோர். சான்றோர் என்றால் சான்று என்பது சாட்சி. சான்றோர் என்றால் சாட்சியாக வாழ்கிறவர்கள். அப்படி சாட்சியாக வாழ்கிறவர்கள் மாற்றாரை மாற்றும் படை என்று குறிப்பிடுகிறார். மாற்றார் என்றால் விரோதிகள். விரோதிகளை மாற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற படை, ஆயுதம் பணிந்து போவது என்று சொல்லுகிறார். குடும்பத்திலும் இதை கடைப்பிடித்தாக வேண்டும். பணிந்து போவது எந்த விதத்திலும் பாவம் இல்லை. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதைத்தான் செய்வார்கள் என்பதை திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார்.
இயேசுவும் அதைத்தானே நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட மாற்றத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். நான்காவதாக, இருவருக்கும் ஒரே விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது தகாது. திருமணத்திற்கு முன்பாக இதையும் யோசித்து பார்ப்பது நல்லது. ஒரே விதமான ஆன்மீக நம்பிக்கை இருந்தால் ஒற்றுமை நிலவுவதற்கு வாய்ப்பு அதிகம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று 2 கொரிந்தியர் 6:14-15 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஒரே விதமான நம்பிக்கை இருந்தால் பிரச்சனையை நாம் தவிர்க்கலாம். ஐந்தாவதாக, யார் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கிறது என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களை பற்றி உங்களை விட உங்கள் தேவனுக்கு அதிகம் தெரியும். அதுதான் வேதாகமம் சொல்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6. நமக்கு எது சரி என்று தெரிகிறது என்பது அல்ல, தேவன் எது சரி என்று சொல்லுகிறார் என்பது தான் முக்கியம். அப்படி நாம் அவரை சார்ந்திருக்கும்போது நம்முடைய பாதை சரியானதாக இருக்கும். குடும்ப மாற்றத்தில் கூட இது மிகவும் முக்கியமானது தான். கடைசியாக, ஆனால் மிக முக்கியமான ஒன்று, கிறிஸ்துவை போன்ற அன்பு நம்மில் இருக்கிறதா? எபேசியர் 5:23 வசனத்தில் பவுல் குறிப்பிடுகிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று 27 வசனத்தில் வாசிக்கிறோம். தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? தன்னைத்தானே தன்னுடைய குடும்பத்திற்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசைகளை மாத்திரம் நிறைவேற்றுகிறவனாக இல்லாமல் குடும்பத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் உண்மையான தலைவன். கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பை விசுவாசிகள் மேலே வைத்திருக்கிறாரோ அதே விதமான அன்பை நாம் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனையை விட்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு இருக்க வேண்டும். இன்னொரு மாற்றம் குடும்பத்தில் வருகிறது என்றால் அது குழந்தை பிறப்பதாகும். அதற்கு தேவையான ஆயத்தங்களை நாம் செய்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். திருமணமாகி 1 வருடம் கழிந்தவுடனே கேட்கப்படுகிற கேள்வி இதுதான், குழந்தை பிறந்து விட்டதா, என்ன குழந்தை என்கிற கேள்வி எல்லோரும் கேட்கிறார்கள். அது தள்ளி போகும்போது பலவிதமான வேதனைகளையும் உருவாக்குகின்றது. பழைய ஏற்பாட்டிலே அன்னாள் எனும் ஒரு பெண் தனக்கு குழந்தை இல்லாத போது தேவனிடத்திலே ஜெபித்து குழந்தை பெற்றுக்கொண்டதை குறித்து 1 சாமுவேல் 1 வாசிக்கிறோம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று 27 வசனத்தில் அன்னாள் குறிப்பிடுகிறார். பிள்ளை பேர் மிகவும் முக்கியமான ஒன்று தான். ஆனால் எதற்காக குழந்தை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்? அன்னாள் குழந்தை வேண்டும் என்று ஜெபித்த போது அதற்கு காரணம் பிறரால் அவருக்கு வந்த வேதனை, அவமானம். அந்த அவமானத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் தனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை என்ன செய்வேன் என்பதை குறித்தும் ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தாள். அவள் என்ன சொல்கிறாள்? 1 சாமுவேல் 1:11, சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பிள்ளை பெற்றுக்கொள்வது முக்கியமல்ல, அந்த பிள்ளையை நாம் எப்படி வளர்க்கப் போகிறோம் என்பது தான் முக்கியம். அந்த குழந்தையை நாம் யாருக்கு கொடுக்க போகிறோம் என்பது தான் முக்கியம். பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல் மிகவும் முக்கியமானது. அன்னாளின் வாழ்க்கையை பொறுத்த மாத்திரத்தில் அந்த குழந்தையை கொண்டு போய் அவள் ஆலயத்தில் விட்டு விட்டாள். ஆலயத்தில் விடுவது மாத்திரம்தான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல் என்று அல்ல. இந்த உலகத்தில் அநேக வேலைகள் இருக்கின்றன. அந்த வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலையில் கர்த்தருக்கு உண்மையாக, கர்த்தருக்கு சாட்சியாக ஒரு மனிதன் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அந்த குழந்தையை ஒப்பு கொடுத்தல் மிகவும் அவசியம். அப்படி செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். இன்னொரு குடும்பத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். வயதாகிவிட்டது அவர்களுக்கு. வாலிப வயதிலே குழந்தை வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். ஆனால் அதையே அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று தெரிகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் வயதாகிவிட்டது. ஆனால் தேவன் அந்த விண்ணப்பத்தை மறக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் சகரியா. அவன் ஒரு ஆசாரியன். ஆலயத்திலே அவன் ஆசாரிய வேலை செய்து கொண்டிருந்த போது
ஆலயத்தில் அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு தேவதூதன் அவனுக்கு காட்சியளித்து இவ்வாறு பேசுகிறார். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது அவன் அதை நம்பவில்லை, அதனால் அவன் ஊமையாகி போனான் என்று சொல்கிறது. நம்பவில்லை என்றால் அவன் வேண்டுதல் செய்ததையே மறந்துவிட்டான், அவ்வளோ வயதாகிவிட்டது. ஆனால் தேவன் அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தார். எவ்வளோ தூரம், எவ்வளவு காலம் தாமதமாகி பதில் கிடைக்கிறது என்று பாருங்கள். ஆனால் அந்த குழந்தையை அவ்வளவு காலத்திற்கு பிறகு அந்த தம்பதியருக்கு கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. லூக்கா 1:16 வாசிக்கிறோம், அவன், அந்த குழந்தை, இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பெரியதொரு பொறுப்பு அந்த குழந்தை யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வேலைக்கு தகுதியானவர்களாக அவர்களை மாற்றுவது தான் பெற்றோருடைய கடமை. எனக்கு குழந்தை பிறந்தது என்கிற சந்தோஷத்தை விட அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், யாருக்காக வளர்க்க வேண்டும் என்பதில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தில் அந்த தகப்பன் இந்த கேள்வியே கேட்கிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனோவா என்கிற ஒரு மனிதனை தேவன் சந்திக்கிறார். உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது மனோவா என்ன கேட்டார் என்பதை 12ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அது எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இந்த கேள்விதான் ஒவ்வொரு பெற்றோரும் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. பிள்ளைக்கு ஆயத்தம் செய்தல் என்றால் அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், என்ன பொறுப்பிற்கு வளர்க்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வேலை என்ன என்பதை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கான வேலையை செய்கிற அந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதை வேதாகம் சொல்கிறது. சங்கீதம் 127:5 ஒரு வாசிக்கிறோம், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அம்புகள் வைக்கப்படுகிற அந்த பெட்டி போன்ற ஒரு அமைப்பைத்தான் அம்பரா தூணி என்று சொல்கிறார்கள். அம்பரா தூணியிலே அநேக அம்புகள் இருக்கும் என்றால் எதிரியை பார்த்து அந்த அம்புகளை எய்யலாம், எதிரிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் பிள்ளைகள் அந்த அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். தேவனுக்காக வேலை செய்கிறோம் என்று அநேக பிள்ளைகள் குடும்பத்தை ஒதுக்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். அது அல்ல தேவனுடைய திட்டம். தேவன் விரும்புகிற வேலையை செய்ய வேண்டும், தங்கள் பெற்றோருக்கும் அவர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வாழ்க்கை மாற்றத்திற்கு ஆயத்தம் செய்தல் குறித்து நாம் வாசிக்கிறோம். முதுமை என்பது எல்லோருக்கும் வருகிற ஒன்று. அந்த முதுமையை நாம் எப்படி சந்திக்க வேண்டும், அதற்காக நாம் என்ன ஆயத்தம் செய்ய வேண்டும்? சங்கீதம் 92:14-15 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி தருகிற வாழ்க்கையை ஒருவன் வாழும்போது கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்குகிறதாம். முதிர் வயதுக்கு அப்படிப்பட்ட ஆயத்தத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? முதிர் வயதிலும் கனி தருகிற வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? அல்லது முதிர் வயதாகிவிட்டது, நான் ஓய்வு எடுக்கப் போகிறேன் என்று நாம் தூங்க சென்று விடுகிறோமா? முதுமைக்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். 71ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட பார்வையுடையவனாக இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். கற்பத்திலிருந்து என்னை காப்பாற்றி வருகிறீர். அந்த எண்ணம் மாத்திரம் அவருக்கு இல்லை, அதோடு மிகவும் முக்கியமாக இன்னொரு எண்ணமும் இருந்தது என்பதை 9ஆம் வசனம் காட்டுகிறது. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். ஆரம்பத்திலிருந்து காப்பாற்றினவர் முடிவு வரைக்கும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற தேவனிடத்தில் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். 17ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். நீர் எனக்கு போதித்தீர், உம்முடைய அதிசயங்களை நான் மற்றவர்களுக்கு சொன்னேன். அவ்வளோதானா என்றால் இல்லை. 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும்
முதிர் வயதும் நரை மயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. நான் உம்முடைய பராக்கிரமத்தை முதிர் வயதிலும் அறிவிக்க வேண்டும். முதிர்ந்த வயதிற்கு ஆயத்தம் செய்கிறவர்கள் முக்கியமாக மனதில் வைத்திருக்க வேண்டியது இதுதான். சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் பார்த்து கொள்வார் என்று பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கைவிட்டு விடலாமா? நீதிமொழிகள் 19:26 சொல்கிறது, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லச்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். தன் தகப்பனை கொள்ளையடித்து தகப்பனுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் தனக்காக பெற்று அவன் வாழ்ந்துவிட்டு தன் தாயை துரத்தி விடுகிறவன், தாயை தன்னோடு வைத்திராதவன் அவமானத்தையும் லச்சையையும் உண்டாக்குகிற மகன் என்று வேதாகம் சொல்கிறது. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று நீதிமொழிகள் 30:17 சொல்கிறது. தகப்பனையும் தாயையும் ஆதரவின்றி விடுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. தொழிற்புரட்சி என்கிற புரட்சி உண்டான பிறகு குடும்பங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. அதற்கு முன்பெல்லாம் பெற்றோர், பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் என்று ஒரே இடத்திலே குடும்பமாக வாழ்ந்து சிறு சிறு தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். தொழிற்புரட்சி உண்டான போது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாக ஆரம்பித்தன. எனவே புதிய இடங்களில் தொழில் செய்வதற்காக பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன்னா வேலைக்காக பிள்ளைகள் இடமாறி செல்கிறார்கள். ஒரு மாவட்டத்திற்குள் அல்ல, ஒரு மாகாணத்திற்குள் அல்ல, ஒரு நாட்டிற்குள் அல்ல, ஒரு நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த பெற்றோருடைய நிலைமை என்ன ஆகும்? பல சமயங்களில் பெற்றோர்கள் தாங்கள் இருக்கிற வீட்டை விட்டு பிரிந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருப்பது இல்லை. இங்கேயே நாங்கள் இருந்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை தங்களோடு கூட வைத்துக்கொள்ள விரும்பினாலும் அவர்கள் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இதனால் ஏற்படுகிறது. இன்னும் சில அன்பர்கள் மேற்கத்திய கலாச்சாரமே கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று தவறாக நினைக்கிறார்கள். மேற்கத்திய கலாச்சாரத்தில் தங்களுடைய பிள்ளைக்கு 18 வயது எப்போது ஆகும் என்று காத்திருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு எப்போது 18 வயதாகும் வீட்டை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இது கிறிஸ்தவம் அல்ல, இது மேற்கத்திய கலாச்சாரம். இதை சிறிய அளவில் இன்றைக்கு செய்ய விரும்புகிற பெற்றோரும் இருக்கிறார்கள். 18 வயதில் துரத்தாவிட்டாலும் திருமணமானவுடனே துரத்தி விட வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இது தேவனுடைய திட்டம் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக பெற்றோரை கனம் பண்ணுதல் என்பதில் பெற்றோரை துரத்தி விடாமல் கூட வைத்திருப்பதிலும் இருக்கத்தான் செய்கிறது. பெற்றோரும் அதற்கு சம்மதிக்க வேண்டும். சில சமயங்களில் மருமக்கள்மார் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பது இல்லை. சில சமயங்களில் பெற்றோருக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்கும் என்றால் பெண் பிள்ளைகளோடு சென்று எப்படி வாழ்வது நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இவையெல்லாம் இன்றைய வாழ்க்கையின் பிரச்சனைகள். கிறிஸ்தவ அன்பு என்கிற அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது முக்கியம் என்பதை உணர்வார்கள். பெற்றோருக்கு காசு கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் அருகில் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பிள்ளைகள் உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நாளைக்கு பெற்றோர்களாக ஆகப் போகிறவர்கள் தானே. நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்பது ஏன் பல சமயங்களில் பிள்ளைகளுக்கு நினைவில் இருப்பது இல்லை. வயது முதிர்ந்த நிலையில், தள்ளாடிய நிலையில் பெற்றோரோடு பிள்ளைகள் இல்லை என்றால், அல்லது பிள்ளைகளோடு அந்த பெற்றோர் இல்லை என்றால், அந்த முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் எவ்வளோ வேதனைப்படுவார்கள் என்பதை பிள்ளைகள் உணர்ந்திருக்க வேண்டும். சரி, பிரச்சனை இப்படி தான் இருக்கிறது, என்ன செய்வது? தூரத்தில் இருக்கிறார்கள், அங்கே செல்ல முடியாது என்கிற நிலை இருக்கும் என்றால் தேவனை நம்புவதற்கு அடுத்ததாக இன்னொன்றை செய்வது மிகவும் நல்லதாக தெரிகிறது. நீதிமொழியில் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு நியதி சொல்லப்படுகிறது. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. ஒரு சகோதரன் தூரத்தில் இருக்கிறான், ஒரு பிரச்சனை என்று வரும்போது
அவரிடத்தில் உதவி கேட்டு நாம் அங்கே செல்வது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் உதவி செய்ய முடியும். இது மிகவும் முக்கியமான ஒரு நீதியை நமக்கு காட்டுகிறது. சூழ்நிலைகளின் நிமித்தமாக பெற்றோரும் பிள்ளைகளும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெற்றோர் குறைந்தபட்சம் தங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அன்பாக இருந்தால் நல்லது. ஆத்திர அவசரத்திற்கு அவர்கள் வந்து உதவி செய்வார்கள். அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அப்போது தான் உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்க்கை மாற்றத்தில் இன்னொன்று மரணம். மரணம் என்ற மாத்திரத்தில் நாம் மனதில் வர வேண்டியது உயிர்த்தெழுதல் தான். மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை நாம் மனதில் வைத்திருந்தோம் என்றால் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருக்கும் மரணம் வரத்தான் செய்கிறது. சங்கீதம் 89:48 வாசிக்கிறோம். மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? யாராலும் விலக்க முடியாது. எல்லோரும் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். மரணத்துக்கு தப்பக்கூடியவர்கள் எவரும் இல்லை. ஆனால் அதற்கும் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எசேக்கியா என்னும் அரசன் சுகவீனமாக இருந்தபோது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன செய்தியை பாருங்கள். ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவது முதுமையில் இருக்கிற பெற்றோர் செய்ய வேண்டிய மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பல சமயங்களில் மரணத்திற்கு பிறகு பிள்ளைகள் சண்டை போட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தாங்கள் உயிரோடு இருக்கும்போதே தங்கள் பிள்ளைகளை அழைத்து வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீது மரணமடைந்த போது மரணமடைவதற்கு முன்னராக அவன் செய்ததை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாலமோனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆக்கிய பிறகு சாலமோனிடத்தில் அவன் பேசுகிறான். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. 1 ராஜாக்கள் 2:4. தேவனுடைய கற்பனையின்படி நட என்று தாவீது தன் மகனுக்கு ஆலோசனை சொன்னான். இன்னொருடைய மனைவியாக இருந்த பத்சபாலை திருமணம் செய்து அவளுடைய கணவனை கொன்ற தாவீது அவள் மூலமாக பெற்ற தன் மகனுக்கு இப்படி ஒரு புத்தி சொல்வதா என்கிற கேள்வி ஒருவேளை உங்கள் மனதில் எழும்பலாம். ஏன் நாம் இப்படி பார்க்கக்கூடாது? இதனாலே நான் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன், நீயும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்காதே என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு அவர் ஆலோசனை சொல்வதாக இருக்கலாம் அல்லவா? ஆம், நிச்சயமாக தேவனுடைய வழியிலிருந்து விலகி அந்த 2 கற்பனைகளை அவர் மீறிய போது அதனால் அவருக்கு வந்த கஷ்டங்கள் ஏராளம். அந்த கஷ்டத்தை தன்னுடைய பிள்ளை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக தன் பிள்ளைக்கு அவர் சொல்லுகிற ஆலோசனையை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிற இந்த ஆலோசனையின்படி நடக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாகும். உங்களுக்கு பிறகு வரப்போகிற மாற்றங்கள் என்ன என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அடுத்த நிமிடம் நடக்கப் போவது என்ன என்பது நமக்கு தெரியாது. எனவே நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு திறந்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். உங்கள் கண்கள் காண்கிறதாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 13:15-16. கேட்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கை மாற்றத்திற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காது நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மாற்றங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியவை தான். குடும்பத்திலே மாற்றங்கள் நிகழ்கின்றன. திருமணம், குழந்தை பேறு, முதுமை போன்ற மாற்றங்கள் நமக்கு வரத்தான் செய்கின்றன. மரணத்தை நாம் நிச்சயமாக சந்திக்கத்தான் போகிறோம். இந்த மாற்றங்களை நாம் எப்படி சந்திப்பது என்பதற்கான வழிமுறைகளை தேவன் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமான முறையில் நமக்கு வரக்கூடிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வழிகளையும் தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய அடிச்சுவடுகளில் நடப்பது தான் மிகவும் முக்கியமானது. நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்று சங்கீதக்காரர் சங்கீதம் 85:13 குறிப்பிடுகிறார். தேவனுக்கு முன்பாக செல்வது நீதி. எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது தேவனுக்கு சரியாக தெரியும். அவர் செல்கிற பாதை சரியானது. அந்த அடிச்சுவடுகளின் வழியில் நம்மை நிலைநிறுத்துவதற்கு நீதி ஆயத்தமாக இருக்கிறது.
அந்த நீதிக்கு நாம் செவி கொடுப்போமா என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் சொல்கிற வார்த்தைகளை நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். அப்படி கேட்டதென்றால் மாற்றம் எத்தகையதாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான வழிவகைகளை தேவன் நமக்கு சொல்லுவார். அவற்றை நாம் கேட்டு பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தனியாக ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட குளிர்சாதன பெட்டிகள் கிடையாது. குளிர்காலத்தில் ஐஸ் கட்டிகள் உருவாகும்போது அந்த ஐஸ் கட்டிகளை ஐஸ் ஹவுஸ் என்கிற இடத்திற்கு கொண்டு வருவார்கள். அங்கே மரத்தூள் குவித்து வைத்திருப்பார்கள். அந்த மரத்தூளுக்குள்ளாக ஐஸை வைத்து அந்த பனிக்கட்டிகள் மத்தியில் தாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொருட்களை வைத்திருப்பார்கள். அந்த அறையை ஐஸ் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள். அதில் மரத்தூள் ஏராளமாக இருக்கும். ஒரு நாள் ஒருவர் தன் கை கடிகாரத்தோடு உள்ளே சென்று வேலை செய்து கொண்டிருந்தார். கடிகாரம் கீழே விழுந்து விட்டது. கடிகாரம் எங்கே இருக்கிறது என்பது தெரியவே இல்லை. அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள், முடியவே இல்லை. அப்போது ஒரு சிறுவன் வந்து, நான் அந்த கடிகாரத்தை எடுத்து தருகிறேன் என்று சொல்லி ஐஸ் ஹவுஸ்குள்ளாக சென்று கதவை மூடிக்கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் கடிகாரத்தோடு வந்தான். எல்லோரும் ஆச்சரியமாக, எப்படி நீ கடிகாரத்தை எடுத்தாய் என்று கேட்டபோது, நான் கதவை மூடிவிட்டேன், வெளியே இருந்த சத்தம் எதுவும் கேட்கவில்லை, தரையில் படுத்து கூர்ந்து கவனித்தேன், இந்த கடிகாரம் ஓடுகிற சத்தம் லேசாக கேட்டது, அந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று தேடி சென்று கடிகாரத்தை எடுத்தேன் என்று சொன்னானாம். சத்தத்தை கூர்ந்து கவனித்தால் நம்முடைய காதுகளினாலே கேட்கலாம். தேவன் பேசும்போது பல சமயங்களிலே வெளியே இருந்து வருகிற சத்தங்கள், நம்முடைய பாவ சத்தங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு தடுத்து விடுகின்றன. அவற்றையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு கூர்ந்து கவனித்தால் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய சத்தம் என்ன சொல்லுகிறதோ அந்த பாதையிலே செல்லுங்கள். நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழலாம். மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மாற்றங்கள் நம்முடைய நன்மைக்காக மாறுவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட உதவியை நம்ம ஒருவருக்கும் செய்வாராக. எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தின் மூலமாக நாங்கள் பார்த்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் உண்மையில் வைத்திருக்க நம்பிக்கையை நாங்கள் தளர விடாமல் இருக்கவும், நீர் சொல்லுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டு அந்த பாதையிலே செல்லவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.